ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் சீரீஸில் இது எபிசோட் 7. இந்த எபிசோட் 7ல் நம்ம கொஸ்டின் நம்பர் 151லேருந்து 175 வரைக்கும் பார்க்க போகிறோம். சரி, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். சரி, ஓகே. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே, பாருங்க. 2, 3, 5. ஓகேவா? 3, 5, 2 இருக்கு. இந்த வந்து 2இன் எதிர்பக்கத்தை தான் கேட்டிருக்காங்க. அதாவது 2க்கு இந்த ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. 3, 5 இருக்கு, 2 இருக்கு. சரி, ஓகே. இப்போ 2 இங்கே இருக்கு, 2 இங்கே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒன்று கொடுத்துருக்காங்க, 1, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கொடுக்கல, என்னன்னு தெரில. இப்போ 4, 3 இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா? 3, 5 இருக்கு. இங்கே 3, 5 இருக்கு. இங்கேயும் 3, 5 இருக்கு. இங்கேயும் 3, 5 இருக்கு. ஆனால் வந்து இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆப்போசிட் சைடு. அதாவது அதே பேர் தான், 3, 5 இருக்கு. அதே ஆர்டரில் இங்கே 3, 5 இருக்கு. ஆனால் இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதில் வந்து பாருங்க, மிஸ்ஸிங் டேர்ம், அதாவது மிஸ்ஸிங் இந்த சீக்வன்ஸில் மிஸ் ஆனது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 7, 12, 19, 24, 43, அப்புறம் ஒரு மிஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 91. ஓகே, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. 7க்கும் 12க்கும் 5 தான் டிஃப்ரென்ஸ். 12க்கும் 19க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா 7 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, 19க்கும் 24க்கும் 5 தான் டிஃப்ரென்ஸ், மறுபடியும் 5. அப்போ 24க்கும் 43க்கும் 11 டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ வந்து 43க்கு அப்புறம் என்ன வரும்? இப்போ வந்து வந்து 1, 5 டிஃபரன்ஸு, அடுத்து வந்து 7 டிஃபரன்ஸு, மறுபடியும் 5 டிஃபரன்ஸு, மறுபடியும் 11 டிஃபரன்ஸ் வருதா? ஓகேவா? அப்படி வரப்ப 11 டிஃபரன்ஸ் வந்துருச்சா? இப்போ மறுபடியும் 5 டிஃபரன்ஸ் தானே வரணும். 5 டிஃபரன்ஸ் வரணும்னா 48 தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 48. அதாவது 1 விட்டு 1 5 டிஃபரன்ஸ் வரும். முதல்ல 5 டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 5 டிஃபரன்ஸு, அடுத்ததுக்கு 7, அடுத்ததுக்கு வந்து மறுபடியும் 5 வருது. அப்போ அடுத்ததுக்கு வந்து இன்னொன்று 11 வருது. ஸோ அப்போ மறுபடியும் 5 தானே வரும். அடுத்து பார்க்கும்போது மறுபடியும் 5 தான் வரும். ஸோ 43 + 5 48. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஸ்பேஸ் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் MAITRI என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். எஸ், கரெக்ட். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. ஓ, எஸ், கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பின்வருவனவற்றுள் 2021 முதல் 2022 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள் எவை யாவை? மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. பெரம்பலூரில் தமிழ்நாட்டில் அதிகமான மக்காச்சோளம். ஓகே, மயிலாடுதுறை என்னன்னு தெரியல, ஆனால் பெரம்பலூர்ல வந்து மக்காச்சோளம் தான். கள்ளக்குறிச்சி தமிழ்நாட்டில் அதிகமாக கரும்பு. ஓகே, இது ரெண்டும் கரெக்டு. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன்சர் தேவையில்லை. இந்த மாதிரி இதில் வந்து எல்லாமே தெரியுது தேவையில்லை. ஒரு சிலது வந்து தெரிஞ்சாலே அதை வச்சே வந்து ஆப்ஷனை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் 2024 முதல் 2025 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019 முதல் 2020 ஆண்டில் 6% 6% 2024 முதல் 2024 ஆண்டில் 4.5% ஆக குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4 என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. ஸோ கரெக்ட் தான் இது. இது முக்கியமான அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்ட பெரும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது. ஓகே, கரெக்ட். ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. கோவிட்-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பது நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி. எஸ், கரெக்ட். இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள்
மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். எஸ், கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான். பின்வருவனவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுக்கள் எது யாவை? இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1, 3 தான் கரெக்ட். இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவா இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படி எழுதுக. பாரத் நிர்மண யோஜனா தான் ஃபர்ஸ்ட், ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாவது, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தான் 3, கடைசியா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இன்கரெக்ட்லி பேட், அதாவது சரியான மேட்ச் இல்லாதது எம்எஃப்ஏஎல் மார்ஜினல் ஃபார்மல் அண்டு ஓகே, இது கரெக்டு தான். டிபிஏசி ட்ராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் கரெக்டு தான். டிடிபி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் இது கிடையாது, தப்பு. இது 3, 4 தப்பு தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். 3, 4. இது பின்வருவனவற்றுள் தவறான இணைப்பு எது? இதுவும் இன்கரெக்ட் தானா? இதில் டிஎஸ்சி டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின் கரெக்டாக தான் இருக்குது. என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் இருக்குது. எம்ஐஎஸ் ஐஎம்இஎஸ் இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் இல்லை, இது கிடையாது. நாலாவது ஒன்று கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதில் கரெக்ட் பேரா? இது கரெக்டுங்க. பாம்பே பிளான் 1940 கரெக்டு. காந்தியன் பிளான் 1900 இல்லை, தப்பு. பீப்புள்ஸ் பிளான் இல்லை, இதுவும் தப்பு. சர்வோதயா பிளான் 1950 கரெக்டு தான் இது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஒக்கக்க கூம்பும் பருவந்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து இக்குறட்பாவின் கருத்து. கொக்கை போன்று செயல்படுவது தவறு. இல்லை, அப்படிலாம் கிடையாது. கொக்கை போன்று செயல்படுவது தவறுலாம் கிடையாது. ஸோ இது தப்பு. காலம் கை கூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். எஸ், இது கரெக்டு. இக்குறள் தெரிந்துதலின் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. எஸ், தெரியலையே, தெரிந்ததில் வந்துச்சா? இக்குறள் தெரிந்தெளிதல், சரி கடைசி பார்ப்போம். வாடி இருக்குமாம் கொக்கு என்ற சொல் குறட்பாவில் பொருத்தமான விளக்கம். ஓகே, இதுவும் கரெக்டு. இப்போ ஃபர்ஸ்ட் தப்பு, ரெண்டாவது கரெக்டு, ஃபோர்த்து கரெக்டு. இது மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தப்பு, ரெண்டாவது கரெக்டு, ஃபோர்த்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தன்னஞ்சை வாயின் தலை. வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களோட சிறந்தவர்கள். ஓகே, கரெக்டு தான். வாய்மையே பேசினாலும் இல்லை, தப்பு. ஆன்சர் நான் கொடுத்துருவேன். கூற்று 1 சரி நான் கொடுத்துருவேன். சரி, ஓகே. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இது மேட்சா? அயோத்திதாச பண்டிதர், ஒரு பைசா தமிழன், ராமலிங்க அடிகள், திருவருட்பா, ஜோதிபா பூலே, குலாம்கிரி, சையது அகமது கால். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சரி, ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே.எம். பாலசுப்ரமணியம் டாக்டர் சி. நடேச முதலியார் மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு. இது கரெக்டு தான். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறாமையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டணும். இது கரெக்டு தான். ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்டு, கரெக்டான விளக்கம் தான். ராமலிங்க அடிகளாரை பற்றி எந்த கருத்து சரியானது? இசைக்கருவிகள் தவிர்த்த மனம்
ஒன்றிடல் வேண்டும் என்றார். இல்லை, இசைக்கருவிகளை பத்தி அவர் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு தான். ஏன்னா வந்து இசைக்கருவிகளை பத்தி அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. விவசாயிகளுக்கு இரவு இது கரெக்டு. இது 2 கொடுத்து இல்லை, 2 மட்டும் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லை, 1 மட்டும்தான் இருக்கு. அப்போ 1 தப்பு தான் கண்டிப்பா. 2 மட்டும் ஏதாவது இருக்குன்னா 2 1 1 தப்புன்றனால சியும் வராது. இதுல 2ஏ கிடையாது, இது கிடையாது. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆயிரத்தி 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயிலுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். கரெக்டு. பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது. இதுவும் கரெக்ட் தான். ஆனா வந்து இது 2க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்து சரியான விளக்கம் இல்லை, ஆப்ஷன் டி தான். அதாவது இந்த 2மே கரெக்ட் தான். ஆனா இந்த 2க்குமே கூட்டுக்கு காரணமும் சம்மந்தமே கிடையாது. ஒண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. 2மே கரெக்டான விஷயம். ஆனா 2மே வெவ்வேறு விஷயத்தை பத்தி தான் சொல்லுது. ஸோ அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்தார். இல்ல, தப்புது. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. சரி, ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் வெற்றி வேக்கை, அதிவீர பாண்டியர், நன்னெறி, துறைமங்கலம் சிவபிரகாசர், அடுத்து நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நல்வெளி ஔவையார். ஓகே, அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கரெக்ட்லி மேட்ச்டா. பண்ணுவோம். அழகன் குளம்னா இருங்க, இது பார்ப்போம். வசவ சமுத்திரம், கொடுமணல், கீழடி. ஓகே, இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா கீழடி சிவகங்கையை சேர்ந்தது. அது நமக்கு நல்லா தெரியும். சிவகங்கை கொடுத்தாச்சு. கொடுமணல் வந்து ஈரோடு தான் கொடுமணல். ஸோ இதுவும் நம்ம கொடுத்தாச்சு. அப்போ வந்து இதுல வந்து ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 4 3 ஆப்ஷன் செக் பண்ணுங்க. ஆப்ஷன் செக் பண்ணா கொடுமணல் வந்து 2, கீழடி 1. அப்படி பார்க்குறப்ப 2 1 எதுல இருக்கு? லாஸ்ட் ஃபைனல்ல இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி 4 3 2 1 தான் ஆன்சர். நோய்களும் அதனால் ஏற்படப்பட்ட பாதிப்புகளும். ஓகே, டெங்கு தோல் ரத்தம். டெங்கு வந்து தோல் ரத்தத்தை மட்டும் பாதிச்சிடும். இளம்பிள்ளை வாதம்னா குடல், வாதம்னாலே குடல் தான் மேக்சிமம். ஸோ இது கொடுத்துடலாம். தட்டம்மை வந்து தோல், சுவாசப்பாதை, அடுத்து சின்னம்மை வந்து மிச்சம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, கோபால்ட் 60 காமா கதிர்களை மூலமாக செயல்பட்டு புற்றுநோயை. ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 2மே கரெக்ட், சரியான விளக்கம் கூட ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டின் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? மே 21, 2021. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. கரெக்டு. பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. இல்ல, தப்புதான் இது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, 25 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. மீதமுள்ள கொஷின்ஸை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.